ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோரா. இது ஒரு சைஃபை சர்வைவல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த உலகமே பலவித பரிணாமங்கள்ல அழிஞ்சு போற மாதிரி பல படங்கள் பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு வகையான மிஸ்ட், அதுவும் பாய்சனஸ் மிஸ்ட், இந்த உலகம் முழுக்க இருக்க மக்களை முக்காவாசி பேரை கொன்னுடுச்சு. அதுல மிஞ்சி இருக்கிறது சில பேர் தான். அந்த சில பேரும் எந்த நேரமும் ஒரு ஏர் ஃபில்டர் மாஸ்க போட்டுட்டு தான் வாழவே முடியும். ஒரு செகண்ட் அந்த மாஸ்க் இல்லனா உடனே மரணம். சைனைடை விட கொடிய விஷயம் இந்த காத்துல கலந்துருக்கு. ஈ காக்கா கிடையாது, புழு பூச்சிகள் கிடையாது, ஒரு அனிமல்ஸ் கிடையாது, மரம் செடி கொடிகள் மட்டும் இருக்கு. அதுலயும் எந்த உணவுப் பொருட்களும் இல்ல. ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதுன்னா என்னன்னு எலை கேட்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மிஸ்ட் படிஞ்சு போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே பனிமூட்டம் மாதிரி பாய்சனஸ் மிஸ்ட் இந்த காத்துல கலந்துருக்கு. அந்த சமயத்துல நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்களோ தனித்தனி இடத்துல இருக்காங்க. பட் டெக்னாலஜி மூலியமா மட்டும்தான் கம்யூனிகேஷனே. அந்த கம்யூனிகேஷனும் டிராப் ஆக அதுக்கு உதவி தேடி வெளியில போறா. வெளியில போனவளுக்கு உதவி கிடைச்சிச்சா, உயிரோட திரும்பி வந்தாளா அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நமக்கு சொன்ன கதை தான் கோரா. வெல்கம் டு தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக வரிசையா பல படங்கள் காத்துட்டு இருக்கு. அதனால உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போஸ்ட் பண்ற படங்கள் உடனுக்குடன் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். படத்தோட ஆரம்பத்துல ஜேம்ஸ்னு ஒருத்தர் கார்ட்லெஸ் மூலியமா உதவிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை காட்டுறாங்க. உலகம் முழுக்க மிஸ்ட் மாதிரி பனிகள் நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், பார்க்கவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரே டஸ்ட், ஃபுல்லா பாய்சனஸ் டஸ்ட். அடுத்து இந்த படத்தோட கதாநாயகியை காட்டுறாங்க. அவ ஒரு ரூமுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. கண்ணாடி எல்லாம் தொடச்சு வெளியில பார்த்தவ டக்குன்னு ஒரு ரூமுக்குள்ள வரா. அந்த ரூமுக்குள்ள இவ வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. நம்ம எப்படி சிரி கிட்ட பேசுறோம், அலெக்சா கிட்ட பேசுறோம், அதே மாதிரி இவ ஒரு மொபைல் மாதிரியான டிவைஸை வச்சு அது கூட பேசிட்டு இருக்கா. அது கிட்ட போய் வெளியில வானிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுவோ, நீ என்ன சும்மா பழி வாங்குறியா இல்ல கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி அது பதில் சொல்லுது. ஏன்னா ஃபுல்லா மிஸ்டா தான் இருக்கு. அது கிட்ட திரும்பவும் பேசிக்கிட்டே இவ ஒரு கோடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க பண்றது என்ன விஷயம்னா, இந்த மிஸ்ட் எல்லாம் எப்படி கிளியர் பண்றதுன்னு ஒரு ஆராய்ச்சியில இறங்கி இருக்காங்க. அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்கான தகவலையும் இவளுக்கு ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கும். பில இருந்து எந்த ஒரு தகவலும் வரலையே அப்படின்னு கேட்கும் போது, அதுல இருந்து ரொம்ப நாளா வரல, அந்த செக்டார்ல என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சிரி சொல்ல, உடனே ஹீரோயின் இதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு கேட்க, இதுல ஒரு பிரச்சனையே இல்ல, நானே முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அது கூலா சொல்ல, டக்குனு இவ்வளோ செக்டார் பிக்கு ஒரு மெசேஜையும் தட்டி விட்டுறா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கம்யூனிகேஷன்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எத்தனை பேர் எல்லாம் உயிரோட இருக்காங்க, அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்றது எவ்வளவு ஹார்டு அப்படிங்கிற மாதிரி அது புலம்பிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அதோட சிக்னலும் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவ ஒர்க் பண்றது, அதே ரூம்ல அவளோட பர்சனல் கேர், குளிக்கிறது, பல்லு விளக்குறது, தூங்குறது, இப்படியான நிகழ்வுகள் தான் இவளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இவளுக்கான உணவு, தண்ணி, மத்த தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அப்பப்ப வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. அதை இவ கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி அவ வச்சுக்கணும். எங்க இருந்து தகவல் வருதோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆராய்ச்சியில இவ இருக்கா. அடுத்த சீன்ல மூன்றாவது செக்டார்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ரெக்கார்டட் மெசேஜ். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் குரூப்பா இருக்கோம், ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும், நாங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கான உணவுகள் எல்லா தேவைகளும் வந்துரும். சில மக்கள் தான் உயிரோட இருக்காங்க, வெளியில இருக்க மக்களுக்கு நம்மளோட உதவி தேவை, இந்த உலகத்தை நம்ம தான் காப்பாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பேசிட்டு இருக்க, இவளும் அதை காதுல கேட்டபடி தன்னோட வேலைகளை செய்யறா. மறுநாள் சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. டக்குன்னு அவளோட கேலண்டர் மாதிரி ஒரு டைரி வச்சிருக்கா. அதை எடுத்து பார்க்கும்போது அவளுக்கான சாப்பாடு திங்ஸ் எல்லாம் வர நாள் நோட்டிபிகேஷன்ல வருது. அதை நோட் பண்ணிட்டு, அப்ப நாளை காலைல போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே சொல்லிட்டு மறுநாள் அந்த ரூமை விட்டு கிளம்புறா. ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிறா. அதுல அவங்க கம்பெனியோட லோகோ இருக்கு. மாஸ்க் போட்டுக்கிறா. வெளியில போறதுனால கன் எடுத்துக்கிறா சேஃப்டிக்காக. தென் நம்ம சிரின்னு அழைக்கப்படுற அந்த விங்ஸே எடுத்துக்கிறா. அதோட பேர் விங்ஸ்ங்க. அடுத்து இவ இந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு இவ கையில இருக்க விங்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமா ஒரு பாஸ்வேர்ட் ஸ்கேன் ஆகுது. அப்பதான் அவளால வெளியிலே போக முடியுது. தென் ஒரு சின்ன ரூம் இருக்கு. அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசுது. என்னன்னா, இந்த ரூமை விட்டு வெளியில போகும்போதும் ரூமுக்குள்ள திரும்ப என்ட்ரி ஆகும் போதும் அது தேவையில்லாத இந்த பாய்சனஸ் காத்து, பாக்டீரியா எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ற மாதிரி ஒரு காத்தடிக்குது. சோ அந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு இவ இன்னொரு கதவை திறந்துட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாள மாதிரி இருக்கு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஏறி வெளியில வருவாளா? வெளியில வந்து பார்த்தா அது ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு. மோரர்லெஸ் இந்த கார் வாஷ் பண்ற இடம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அதுல நம்ம வீட்டுல இருக்க ஒரு வாட்டர் டேங்க் மூடி போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை திறந்துட்டு வெளியில வந்தா எப்படி இருக்கும் அப்படி இவங்க செக்யூரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து அவ வெளியில போற ஒரு சின்ன சிக்னல் ஆண்டனா மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்னலும் கிடைக்கல. ஆனா இவளுக்கு ஃபுட் சப்ளை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பறவை. ஆமா, எலக்ட்ரானிக் பறவை. அது கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் அது டிராப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணாம நேரா போய் ஒரு சேத்து குட்டையில போட்டுருது. அதை போய் இவ எடுத்துட்டு இழுக்க முடியாம இழுத்து வீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கான ஃபுட், தண்ணி,
மத்த திங்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இப்படிதான் அவளோட காலங்கள் போயிட்டு இருக்கு. திரும்பவும் அதே ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னதான் பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அவளோட காலங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் இப்படிதாங்க கழிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து ஒரு மேப் வச்சிருக்கா. இவளுக்கு பக்கத்துல ஜாக்னு ஒருத்தர் இருக்கான். அதையும் நமக்கு காட்டுறாங்க. சோ திடீர்னு பாத்தீங்கன்னா அவளோட சிஸ்டம் எல்லாமே கரப்ட் ஆகி சிக்னலே இல்லாம போயிடுது. ஐயோ, சிக்னல் இல்லைன்னா எப்படி கம்யூனிகேஷன் பண்றது, சாப்பாடு எப்படி கிடைக்கும், எப்படி வாழ்றது, ஒன்னும் புரியாம எப்படியாவது சிக்னலை திரும்ப கொண்டுட்டு வரணும். ஜாக் கிட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணவ கடகடன் கிளம்பி வெளியில வரா. அவ டிராவல் பண்றதுக்குன்னு எந்த ஒரு வெஹிக்கிளும் கிடையாது. எங்க போகணும்னாலும் நடந்துதான் போகணும். காடு கரை மேடு பள்ளங்கள்லாம் நடந்து போகும்போது இரவுன்னு ஒண்ணு வரும் இல்லையா, அப்ப குகைகள்ல இருக்கிற நிறைய கைவிடப்பட்ட காரு வாகனங்கள் இதுல எல்லாம் தூங்கி எழுந்து தன்னை சேஃப்டியாவும் பாத்துக்கிட்டு ஒரு வேலையா ஜாக் இருக்க இடத்துக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தா அவன் ஒரு பெரிய டவர் வச்சிருக்கான். சோ அவனோட இருப்பிடத்தை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. சரி, கண்டிப்பா அந்த டவர் மேலதான் இருப்பான் அப்படின்னு அவ்வளவு பெரிய டவர்ல ஏறி மேல போய் பார்த்தா அவனும் சூசைட் பண்ணிட்டு செத்து போய் கிடக்குறான். அவன் கையில ஒரு லெட்டரும் இருக்கு. அதை எடுத்து படிக்கும் போதுதான் இவளுக்கே விஷயம் தெரியுது. என்னன்னா இவளுக்கு சிக்னல் டிராப் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி அவனுக்கும் ஆயிருக்கு. அவனும் பல பேரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். யாருமே பதில் சொல்லல. இதுக்கு மேல உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கான். இத படிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்கிட்ட என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறா. இதுக்கு மேல நமக்கு நெட்வொர்க் இல்லைன்னா வீட்டுல போய் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹெட் குவார்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு காலார நடந்து போகும்போது பயங்கர டயர்ட் ஆயிடுது. ஒரு கார் இருக்கு. உடஞ்சு போன கார்ல அவ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் அவ கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த எலக்ட்ரிக்கல் பறவை இருக்கு இல்லையா, அது அவளோட முன்னாடி உட்கார்ந்து இருக்கு. அதாவது காரோட பேனட்ல. அதை பார்த்தவளுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. பட் இவங்க கம்பெனியோட பேர்ட் தானே. சோ அதுவும் உடனே அங்க இருந்து பறந்து போக அதை லூஸ்ல விட்டுறா. அடுத்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டேங்கர் மிஷின் கிடக்கு. அதை பார்த்தவளுக்கு அப்படியே ஷாக்கு. பொறுமையா அது கிட்டக்க நடந்து போறா. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் அரவம் இல்லாம அப்படியே நடந்து வர. அதை பார்த்தவளுக்கு புரிஞ்சு போயிடுது இவர்கள் அந்நியர்கள்னு. என்ன பண்றது, டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறா. அவங்களும் அந்த இடத்தை விட்டு கிராஸ் பண்ணி போனோன்னே இவ வெளியில எழுந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களோட ஹெட் ஆபீஸ் வந்துடுது. அதோட பேரு அப்பர் ஸ்கை டெக்னாலஜியாங்க. சோ அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறா. அந்த இடமே ரொம்ப கிளீனா இருக்கு. சோ மாஸ்க் யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா அதுக்குள்ள ஒரு ஈக்காக்கா கிடையாது. என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஷட் டவுன் ஆயிருக்கு. அங்க இருந்து சயின்டிஸ்ட் எங்க போனாங்கன்னு தெரியல. மெசேஜஸ் மட்டும் இருக்கு. உங்களோட தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க தப்பிச்சு போயிடுங்க. இதுக்கு மேல இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண முடியாது அப்படிங்கறத பார்த்தவளுக்கு எப்படி இருக்கும், ஏன் இப்படி நடந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஃபெதர்ஸும் இந்த விஷயத்த பத்தி யாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, எனக்கு இந்த தகவலை பத்தி தெரியாதுன்னு அதுவும் சொல்லுது. பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கிடக்குற சேர் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்தவும் செய்யறா. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் கூடி போட்டுட்டு வரான். அவனை ஃபாலோ பண்ணி ஒரு லேடியும் இன்னொரு பிளாக் மேனும் வராங்க. 3 பேரையும் பாத்தீங்கன்னா வியர்டா இருக்கு. முகமெல்லாம் அழுக்கு, வித்தியாசமா இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நீங்களா யாரு அப்படின்னு கேட்க அவங்களோ கக்க பொக்கன்னு சிரிக்கிறாங்க. சோ அவங்களா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரிஞ்சு போயிடுது. இவ டக்குன்னு தான் கையில இருக்க துப்பாக்கி எடுத்து பேச்சே இல்லங்க அதுக்கு மேல பேசாம டக்குன்னு முன்னாடி வந்தவனை சுட்டுறா. பின்னாடி வந்த லேடியோ ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு இவளை வெட்ட வருவா. அவளையும் சுட்டு கொண்டுறா. இன்னொரு பையன் ஒயிட் இண்டியன் மாதிரி நின்னுட்டு இருப்பான். அவனும் அவன் கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சாரி கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இவளும் வேற என்ன பண்றது, அதே ஆராய்ச்சி சென்டர்ல இருக்க முடியாது. இவளும் எங்கேயாவது போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால நடந்து போய்கிட்டே இருப்பா. ஆனா எங்க போறதுன்னே தெரியல. இருக்கிற காடு கரைகள்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லேடி வந்து இவளோட முன்னாடி நின்னு, ஹாய், என்னோட பேர் பிளாக், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இவதான் யாரையும் நம்ப மாட்டாளே. அவ பாட்டுல தான் வழியில போக அந்த லேடியோ இவளை புடிச்சு செம்ம அடி அடிச்சு மடக்கி போட்டுறா. அப்ப பாத்தீங்கன்னா கூட்டமா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க. இவளை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவ மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பாக்கும்போது இவ உடம்புல கோட் இல்ல, மாஸ்க் இல்ல, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு மொட்டை வந்து நிக்கிறான். அவன் கையில இவளோட ஃபெதர்லாம் இருக்கு. அந்த டிவைஸ கீழே வச்சுட்டு என்னோட பேர் ஜோசப் அப்படின்னு சொன்னோன்னா இவளும் தன்னோட பேரை சொல்றா. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஸ்கைக்கு தானே ஒர்க் பண்ணீங்க, அங்க இருக்கவங்க தான் காணா போயிட்டாங்களே, திரும்பவும் ஏன் அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இவளுக்கே இப்பதான் தெரியும், இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா அந்த சூட்னால நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படிதானே, அப்போ நாங்கெல்லாம் கஷ்டப்படணும். அது மட்டும் இல்ல, உங்களோட மாஸ்க பார்த்த சரியான மாஸ்க் எல்லாத்தையும் கொண்டுடுது, இன்னும் மைக்ரோப்ஸ் கூட அலோவ் பண்றது இல்ல, ஆனா காத்த மட்டும் கொல்லல, சுத்தமான காத்து உங்களுக்கு மட்டும் கிடைக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவேஞ்சா பேச ஆரம்பிக்க இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. ஃபைனலா அவனே சொல்றான், ஒரு நேரத்துல நான் உங்களோட கம்பெனில பிச்சை கேட்டேன், என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு கிஞ்சி கேட்டேன், யாருமே என்ன சேர்த்துக்கல, அவங்களுக்கு முக்கியம் புத்திசாலிங்க தானா, நாங்கெல்லாம் மனுஷங்களா கூட அவங்க கண்ணுக்கு தெரியல, இப்ப பாத்தீங்கன்னா அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாம அப்படியே போட்டதை போட்டபடி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, ஆராய்ச்சியும் கைவிடப்பட்டுருச்சு இல்லையா. இந்த ஆராய்ச்சிய
10 வருஷமா நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய பாம்ஸ் தயாரிச்சிருக்கேன். இப்ப கூட ஒரு பாம்பு போட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை விட பாய்சனஸ் மிஸ்ட் எல்லாம் வரும். ஏன் இந்த மிஸ்டுக்கு காரணமே எங்க குரூப் தான் சொன்னா நீ நம்புவியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேச இவளுக்கு ஒண்ணுமே புரியல. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கு தாகம் எடுத்ததுனால அந்த வாட்டர் கேன் எல்லாம் கட் பண்ணி அதை ஒரு கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணி அதுல கொஞ்சம் தண்ணி வச்சு இவன் குடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவ எனக்கும் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு கேட்ட உடனே அதை கீழே ஊத்துறான். இப்ப வந்து குடி, ஈஸியா குடிக்கலாம், கிளாஸ்ல குடிச்சாதான் குடிக்க முடியுமா என்ன, கீழே கிடக்கிறத நக்கி குடி அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொன்னோன்னு செம்ம கட்டுப்பாயிடுறா. இந்த சமயத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க ஒரு எலக்ட்ரானிக் பறவை வச்சிருக்கீங்கல்ல, அந்த பறவையை எப்படி பிடிக்கிறது, அதோட கோட் என்ன, சிக்னல் என்ன எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியாது, ஃபெதருக்கு தான் தெரியும் அப்படின்னு இவ சொன்ன உடனே அவனும் ஃபெதரை கையில கொடுத்து ஆன் பண்ணி அதுகிட்ட கேளு அப்படின்னு அவன் ஃபெதரை அவகிட்ட கொடுக்குறான். பட் அதுவும் ஆன் ஆகி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கு. அதை பார்த்துட்டு எப்ப இது ஆன் ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பாரு, உனக்கு கொடுத்தது 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அது ரிப்ளை பண்ணல, நீயும் ஆன்சர் சொல்றனா 2 பேரையும் முடிச்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிளார் உள்ள வரா. அந்த பிளார் கிட்ட இங்க பாரு, இவள பாத்துக்கோ, 10 நிமிஷத்துல இவ எந்த ஒரு பதிலும் சொல்லலன்னா இவ கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளோ திடீர்னு வயிறு வலிச்ச மாதிரி அப்படியே ஆக்டிங்க கொடுத்து உடம்பு அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வளைச்சு தான் கையில இருக்க கட்டுகளை ரிமூவ் பண்ணி டக்குன்னு சேர் எடுத்து அந்த பிளார் மேல ஒரே அடி, அவ்வளவுதான். அவ கீழே நில குழஞ்சு விழுந்த உடனே அவ கையில இருந்த கோடாலி எடுத்து அவளையே வெட்டி கொண்டுட்டு அவளோட மாஸ்க போட்டுட்டு வெளியில தப்பிக்கிறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா இன்னொருத்தி அவகிட்ட கண்ணில் படாம எஸ்கேப் ஆகி போகும்போது இன்னொருத்தி உட்காந்துட்டு கத்திய தீட்டிட்டு இருப்பா. அவ போட்டிருக்கிறது இவளோட கோட்டு. சோ எப்படியாவது அதை எடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணவ டக்குன்னு போய் அவளை அட்டாக் பண்ணி கழுத்துலயே குத்தி அவளை கொன்னுட்டு அவகிட்ட இருக்க ஆயுதங்கள், கோட்டு, ட்ரெஸ், பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது நிறைய பேர் அவளை சூழ்ந்துடுறானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா அசரீரி மாதிரி அந்த இடத்துக்கு இவ்வளவு மாதிரியே உருவத்துல இருக்கிற ஒத்த உருவத்துல இருக்கிற இன்னொரு லேடி வந்து நிக்கிறா. வா, என்ன பாக்குற, ஃபாலோ பண்ணு, நானும் உன்னோட ஆள் தான், இப்ப பதில் சொல்றதுக்கு எந்த ஒரு அவகாசமும் கிடையாது, ஃபாலோ பண்ணி வா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இந்த குரூப்பையே ஒரு வழி பண்றாங்க. அடிச்சு கண்ணா பின்னான்னு கொள்ளுவாங்க. ஃபைனலா நீ யாரு, என்ன மாதிரியே இருக்கியே அப்படின்னு கேட்ட உடனே இதை பேச வேண்டிய இடம் இது இல்ல, வேற இடத்துல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைவான இடத்துல உட்காந்து அவளுக்கான பதில கொடுக்குறா. இங்க பாரு, நானும் உன்ன மாதிரி இருக்கல, நீயும் என்ன மாதிரி இருக்கல, நம்ம எல்லாருமே க்ளோன்ஸ், நம்ம எல்லாம் மனிதர்கள் கிடையாது, உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, எனக்கு பாஸ்ட் இருக்கு, என்னோட ஞாபகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு. ஆமா நானும் சொல்றேன், ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ந்தோம், கஷ்டப்பட்டோம், சாப்பிட்டோம், வந்தோம், எல்லா விஷயமும் என்னோட மைண்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான மெமரி அது. சோ அது எனக்கும் இருக்கு. உன்னோட பேர் என்னன்னு கேட்டோன்னே என்னோட பேர் கோரா A1 அப்படின்னு சொல்றா. என்னோட பேர் கோரா B7 அப்படின்னு அவ சொல்ல, அப்ப இவ B7 செக்டார்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கறது புரிஞ்சு போயிடுது. வேற வழி இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் போராடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ கையில ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல இங்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் எங்க தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களே டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு பக்கத்துல ஒரு செக்டார் இருக்கு, அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆத்து வழியா போனா ஒரு படகு இருக்கும், அந்த படகுல இருந்து கப்பல் வழியா போனா வேற ஒரு இடத்த ரீச் பண்ணிடலாம். அங்கேயும் போய் தேடி பார்த்தா கண்டிப்பா நம்மளோட பீப்புள்லாம் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இவங்களும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அடுத்து இவங்க பிளான் பண்ண ஒரு பில்டிங்கும் வருது. அந்த பில்டிங்குள்ள குடுகுடுன்னு ஓடி போய் உள்ள பார்த்தா கொஞ்சம் கிளீனா இருக்க மாதிரி இருக்கு. பட் யாரையுமே காணோம், இந்த இடத்துலயும் யாரும் இல்ல அப்படின்னு ஒவ்வொரு அறையா இவங்க தேடி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் அந்த பில்டிங் முழுக்க அதிர்ற மாதிரி கேட்க, என்ன ஏதுன்னு பார்த்தா, பாருங்க யாரும் ஓடாதீங்க, நீங்க 2 பேரும் அத்துமீறி என்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, இப்ப நீங்க உயிரோட இருக்கணும்னா அந்த செவுத்துல ஒரு போன் இருக்கு, அந்த போனை எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு B7 அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. அப்போ பக்கத்துல ஒரு மானிட்டர் இருக்கு, அதை தொடுங்கன்னு சொன்னோன்னு தொடுறா. அப்போ வீடியோ கால்ல ஒருத்த வரா. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா ஏதோ தேடி வந்திருக்க மாதிரி இருக்கு, நல்லவங்க மாதிரி தான் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்குன்னு இவங்க எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே சரி உங்களை எங்களோட குரூப் கூட சேர்த்துக்கிறோம், நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், உங்க கையில இருக்க ஆயுதத்தை கீழே வைங்க, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரூம்குள்ள இன்னொருத்தவன் மாஸ்க் போட்டவன் என்ட்ரி ஆகிறான். சோ கீழே இருக்கவன் அது மாதிரி ஆளை இவங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கான். இவங்க 2 பேருக்கு நல்லா புரிஞ்சிருது, இதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை சந்திச்சாங்க இல்லையா, அதே மாதிரியான குரூப் தான் இவங்களும். சாப்பாடு இருக்கு அது இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்ன பண்றது, ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது ஒன்னும் புரியல. இவங்க கூட இந்த இடத்துல வாழணும், அடிமைகளா வாழணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்களும் அவனுங்க மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சே இல்ல, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து புதுசா அந்த ரூம்குள்ள ஒருத்த வந்தா இல்லையா அவனை சுட்டு கொண்டுட்டு இன்னும் தடைகளா வர நிறைய பேரை சுட்டுட்டு இருக்காங்க. இப்படியே அந்த இடத்துல பெரிய ஒரு ஃபைட்டே உருவாகுது. நிறைய பேர் ஆயுதம் ஏந்தி இவங்களை தாக்க, இவங்க சுட மாறி மாறி சுட்டுட்டு இருக்கும் போது ஃபைனலா ஒரு ரூம்ல ஒரு லேடி இருக்கா. அந்த லேடிய A1 சுட்டுறா. அவளோ அப்படியே செவுத்துல சாஞ்சபடி அந்த தலைவனோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அவகிட்ட அப்படியே பேசிட்டு இருப்பா. சோ அதை கேட்டுட்டு என்ன மன்னிச்சிரு, வேற வழி இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருக்காங்க, யார
சுடுறது, யாரை விடுறதுன்னு தெரியல, நான் சுட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது வெளியில காட்டுறாங்க. B7 பயங்கரமா போராடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கூட்டத்தோட தலைவன் வந்து அவளை புடிச்சிடறான். புடிச்சவன் அவகிட்ட பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வயிற்றுல ஒரு குண்டை பாய்ச்சிடுறான். அப்போ A1 ரூம்குள்ள இருந்து, இங்க பாரு, உன் ஒய்ஃப நான் ஃப்ரீயா விடணும்னா என்னோட ஆளை நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பார்கெயின் பண்ண சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்து அவ வெளியில வரா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜன்னல் இருக்கு, அது வழியா எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் போய் அவன் ஒய்ஃபை செக் பண்ணி பார்க்கும்போது அவ ஆல்ரெடி இறந்து போய் கிடக்குறா. அவளை வச்சுட்டு பயங்கரமா கதறி அழறான். அப்படியே அவங்க பிளான் பண்ண மாதிரி கால்நடைய போய்கிட்டே இருக்காங்க. காடுகள் மலைகள் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கும்போது எவ்வளவு தூரம் வயிற்றுல குண்டடிப்பட்டு B7 நடக்க முடியும். அவ்வளோ உயிருக்கு போராடினபடி விடாமுயற்சியோட நடந்து வந்துட்டு இருப்பா. ஒரு இடத்துல டக்குன்னு உட்காந்துடுறாங்க. அப்போ மலையும் வந்துடுது. இவன் மலைக்கு மேல ஏறி, பாடா நம்ம வந்துட்டோம், இன்னும் ஒரு சில அடிகள் தான் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, நமக்கான ஃப்ரெஷ் ஏர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, வேற என்னத்தை பாக்குற அப்படின்ட்டு B7 கேட்ட உடனே, அழகான வீடுகள் நிறைய இருக்கு, இங்க நூத்துக்கணக்கான மக்கள் இருக்காங்க, சுத்தமான வானம் இருக்கு, குழந்தைங்க நாய்கள் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை பார்க்க அவளுக்கு அப்படியே உயிர் போயிட்டே இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்க, அழகான பீச் இருக்கு பாரு, அதுல வண்ணமயமான ரெயின்போ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்தை எப்படி நம்ம இப்ப வெறும் கண்ணால நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோமோ அது எல்லாமே ஒரு கற்பனையா அவ டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்டுட்டு அவளோட உயிர் அப்படியே போகுதுங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட சாரி சொல்லிட்டு இவ என்னத்தை பார்த்தா அப்படிங்கறத காட்டுறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல, பொட்டல் நில மாதிரி பாலைவனம் மாதிரி கிடக்குது. அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு, வேற வழி இல்ல, இதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் தேடி போறது, எங்க போறது, இன்னும் எத்தனை ரிஸ்க் சந்திக்கிறது, பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் எவ்வளவு தூரம் நடந்து வந்தாலும் அவ்வளவு தூரம் நடந்து போகணும், முடியாம நடந்து போறா. அவளால நடக்கவே முடியல. ஒரு வழியா அவளோட வீட்டுக்கும் ரீச் ஆயிரா. பட் அவளோட வீட்டோட கதவுகள்லாம் திறந்து கிடக்கு, ஃபுல்லா பிளட்டா சிந்தி இருக்கு. என்ன ஏதுன்னு கடகடன்னு கீழே இறங்கி பார்த்தா உள்ள ஓபன்ல இருக்கு, எந்த ஒரு லாக்குமே இல்ல. சோ வெளியில இருக்க காத்து உள்ள போயிடுச்சு. இவளோட ரூம்ல ஏர் பியூரிஃபைங் இருக்கும். சோ மாஸ்க் இல்லாம கூட இவளால இருக்க முடியும். அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் கிட்ட மாட்டிப்பா இல்லையா, அந்த இடத்துல ஒரு மொட்டையை இருந்தானே, அவன் இவளோட இடத்த ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சு இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான், ஈவன் ஏர் ஃபில்டர் கூட. சோ இவ போட்டிருக்க அந்த மாஸ்க்கு ஏர் ஃபில்டர் மாத்தலன்னா ஆக்சிஜன் அது கொடுக்காது. வீட்டுல ஒரு பொருள் இருக்காதுங்க. ஹார்ட் டிஸ்க்ல இருந்து டிரைவ்ல இருந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வச்சுட்டு, நீ என்னோட குரூப்பையே அழிச்சிட்ட, நான் ஏன் ஒன்னு அழிக்க கூடாது, ஆல்ரெடி உங்களோட கம்யூனிட்டியை எனக்கு பிடிக்காது, இப்ப என்ன பண்ண போற, என்ன கொல்ல தானே போற அப்படின்னு சொல்ல, இவளுக்கும் கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து அவன் வாயிலே சுட்டு அவனை கொன்னுடுறா. பட் என்ன பண்றது, கொஞ்ச நேரத்துல அவ போட்டிருந்த மாஸ்க்கும் ஆக்சிஜன் தீந்து போச்சு அப்படிங்கிற மெசேஜ் சொல்ல வேற வழி இல்ல, மாஸ்க கழட்டிட்டு அப்படியே மூச்சு புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் மூச்சு புடிச்சிட்டு இருக்க முடியும்? டக்குன்னு பிரீத் பண்றா. அவளால அந்த பாய்சன் கேஸ உள்ள எடுத்துக்க முடியல. அதே இடத்துல புரண்டு அழறா. அவளோட மாஸ்க பாக்குறா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்துல இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல அப்பப்போ நம்ம சாதாரணமா கிளினிக்கல் மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அப்பப்போ நிறைய வைரஸ், அந்த நோய் இந்த நோயின்னு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் இந்த உலகத்தை பொல்யூட் பண்ணி ஒரு அக்கறையே இல்லாம கேர்லெஸ்ஸா நடந்துகிட்டா நமக்கும் இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியா வாழ்றதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, மேலும் இது மாதிரியான சர்வைவல் த்ரில்லர் படங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.